சத்குரு யாருன்னு கேட்கறதுக்கு சுவாமி சொல்றார் அபிஷிக்தானந்தர்கிட்ட, வாழ்க்கைங்கிறது ஒரு பயங்கரமான காட்டாறு நீரோட்ட வெள்ளம் அப்படி அடிச்சுன்னு போயிட்டு இருக்கு. அதுல நீ ஒரு படகுல போயிட்டு இருக்க, இன்னும் போயிட்டே இருக்கேன், இந்த நதி இதுக்கு முடிவே கிடையாதா, எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்த வேண்டாமா, இப்படி போயிட்டே இருக்கோமேனு தடுமாறின்னு இருக்க. திடீர்னு அப்படி அலையா எழும்பி படகு தூக்கி போட்டுரும் போல இருக்கு. சில சமயம் ரொம்ப சரியா போறாப்புல இருக்கு. இத்தனை சிரமத்துக்கு நடுவில் இந்த படகுல ஏறிட்டோம், கரையேறணுமேனு நீ பயந்துட்டு இருக்க. பார்த்தா ஒரு நீர்வீழ்ச்சி வந்துடுது. இந்த போற இந்த ஜலம், இந்த பிரவாகம் அப்படியே போய் ஒரு மலையிலேருந்து கீழே விழ போறது. அதை பார்த்த உடனே கொலை நடுங்கிட்ட. இப்போ உனக்கு இறங்கி குதிச்சு நீஞ்சவும் முடியாது, வெள்ளம் பயங்கரமா இருக்கு. தொடர்ந்து படகுலயே போய்க்கலாம்னா இது அங்கேருந்து விழுந்ததுன்னா செதறி போயிடுவேன். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாம அம்மா அப்பான்னு ஒருத்தன் கத்துறாங்கிறார் சுவாமி. அதை சொல்லும்போது அவரே கத்தி காமிச்சாருன்னு போட்டிருக்கா புஸ்தகத்துல. அப்படி கத்தி கூப்பிடுறியே, அதுதான் பஜனை பண்றதுங்கிறார், அதுதான் நாமாவளி சொல்றதுங்கிறார். ஒரு ஆபத்துன்னு வந்துருத்தா என்ன யாரா காப்பாற்ற மாட்டாளான்னு சொல்றோம் இல்லையோ, அப்படிதான் பஜனை பண்ணணுங்கிறார். பாகிமாம் ரக்ஷமாம் அப்படின்னு அப்படி உள்ள முருகி பாடக்கூடிய அந்த பஜனை அப்படி பண்ணினா, பக்கத்துல ஒரு 2 பக்கமும் மலை இருக்கான். அந்த மலை மேல ஒருத்தர் இருக்கார். அவர் எப்பவோ அங்க ஏறிட்டார், ஒரு கரையேறின ஜீவன், அதான் சத்குரு. அங்கேருந்து என்ன பண்றாராம், ஒரு கயத்தை அப்படி போடுறாராம். இவன் கத்தும்போது எதுவும் மேல படுறதேன்னு பாக்குறான். நல்ல தடிமனான கயறு. நிமிந்து பார்த்தா அங்க ஒருத்தர் நிற்கிறார். பயப்படாதேங்கிறார். அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமானா கட்டாயம் கேட்கும். அதுல என்ன சந்தேகம்? அதை பிடிச்சுக்கோ, பயப்படாதே அப்படிங்கிறார். கட்டியா பிடிச்சுக்கோ, உறுதியா பிடிச்சுட்டேன்னா நான் இங்க இருந்து பிடிச்சு உன்னை தூக்கிடுவேங்கிறாராம் சுவாமி சொல்றாரு. அப்ப அவனோட வேலை என்ன? கெட்டியா பிடிச்சுக்கிறது மட்டும்தாங்கிறார். அவனோட பலுவோடு சேர்த்து அவனை தூக்க வேண்டியது பலமான குருவோட வேலைங்கிற. குரு தூக்கி உன்னை காப்பாத்திடுவார். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவருக்கு அது கஷ்டம் இல்லை, உனக்கு தான் கஷ்டம். அப்படி கெட்டியா பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் தராவே தே பாய ஆதி ஆதி ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தையேன்னு அந்த திருவடிகளை அச்சஞ்சலமான திருட பக்தியோட கெட்டியா பிடிச்சுக்கணும்.